தமிழக வெற்றிக்கழக மாநாடு காரணமாக ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கள தகவலோடு நேரடியாக செய்தியாளர் செல்வசூரியன் என்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்கு? இருசக்கர வாகனங்களில் வரக்கூடிய தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்களா? தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை அடுத்திருக்கக்கூடிய அந்த பாரபத்தி கிராமத்தில் நடைபெற இருக்கிறது. தற்போது இந்த மாநாட்டு மாநாட்டிற்காக தொண்டர்கள் அலையலையாக வரக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். தொண்டர்கள் வருகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் பிரபாகர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலை. இந்த தேசிய நெடுஞ்சாலையில தூத்துக்குடி துறைமுகத்திற்கு எப்போதுமே கனரக வாகனங்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்று மாநாடு நடைபெறுகிறது. அதிக அளவு தொண்டர்கள் இந்த மாநாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக ஏற்படும். அதை முன்கூட்டியே தடுப்பதற்காக காவல்துறை இப்போது அந்த போக்குவரத்து மாற்றத்தை செய்திருக்கிறது. அதாவது மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த வளையன்குளம் என்கிற ஊரிலிருந்து அந்த போக்குவரத்து மாற்றம் என்பது ஆவியூர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. கப்பலூர் வழியாக வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுகிறது. மதுரையிலிருந்து தூத்துக்குடி நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் வளையன்குளம் வந்துவிட்டு வளையன்குளத்திலிருந்து கப்பலூர் பைபாஸ் வழியாக சென்று வேறு ஒரு மாற்று பாதையில் அனுப்பப்பட்டு வாகனங்கள் ஆவியூர் சென்றடைய வேண்டும். ஆவியூர் சென்றடைந்து அங்கிருந்து தூத்துக்குடி வாயிலாக பயணிக்கலாம் என்பதுதான் காவல்துறையின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. இருந்தபோதும் மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்களை தொடர்ச்சியாக காவல்துறையினர் அனுமதித்து வருகின்றனர். அதே போல இங்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள், அதாவது இந்த இடைப்பட்ட 8 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களுக்கு வரக்கூடிய வாகனங்களும் மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலவரப்படி முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலையில இருபுறங்களிலும் தொண்டர்கள் அணியணியாக நடந்து வரக்கூடிய அந்த நிலைதான் இருக்கிறது. இவர்கள் நடந்து வரக்கூடிய காரணத்தினால் கனரக வாகனங்கள் வந்தால் விபத்து ஏதும் ஏற்பட்டு அபாயம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில தற்போது இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி செல்வசூரியா.